நைட்டு டின்னருக்கு இன்னைக்கு ஆலு சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். 2 உருளைக்கிழங்கு இருந்தது. எடுத்துட்டு வந்தேன். நக்ஷுக்குட்டி பார்த்துட்டு எனக்கு வேணும், நான் சமைக்கணும்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் பூண்டு, வெங்காயம்லாம் எடுத்து குடுத்து அவள சமாதானப்படுத்திட்டு நான் டின்னர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு பொரியலாவே பண்ணியிருந்தேன். பேன்ல ஆயில், கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிள்ளை, வெங்காயம், பாயில் பண்ண உருளைக்கிழங்கு பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டா ஸ்டஃபிங்கும் ரெடி. சப்பாத்தி மாவை கொஞ்சம் பெரிய உருண்டையா எடுத்துக்கிட்டு சப்பாத்தி தேய்ச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு கரண்டி உருளைக்கிழங்கு சென்டர்ல வச்சுட்டு இந்த மாதிரி சுத்துல சுருட்டிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி தோசை கல்லுல போட்டு ஆயில் விட்டு 2 பக்கமும் தேய்ச்சி எடுத்தா சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி. ஆக்சுவலா ஆலு சப்பாத்தி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணவே மாட்டாங்க. ஃபுல்லா மசாலா ரெடி பண்ணி அப்படியே உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணுவாங்க. பட் எனக்கு அப்படி பண்ற டேஸ்ட் பிடிக்காது. அதுக்கு ஒரு குருமா வேற ரெடி பண்ணணும். பட் இப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி இதை ஸ்டஃபிங் வச்சு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இந்த ஆலு சப்பாத்தியில உருளைக்கிழங்கு வச்சு தேய்ச்சிருக்கனால நல்லா சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.